Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, அப்படி சமூகத்து நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We invite your Holy Spirit to speak to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மத்தியிலே வரவேற்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. For you are the Lord in the church. நீர் எங்களுடைய சபைக்கு ஆண்டவராக இருக்கிறீர். So we pray that you come and leading over the church today. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு வந்து எங்கள் மத்தியிலே ஆண்டவராக இருந்து எங்களுடைய சபைகளை நீர் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். And therefore we pray, let Holy Spirit manifest greater and greater in the midst of us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மாபெரும் விதத்திலே எங்கள் மத்தியிலே செயல்படுவீராக இன்றைய தினத்திலே. In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I want to touch this topic called the purpose of Pentecost. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் முக்கியமான நோக்கத்தின் தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுக்கான வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். You see, we all know about this day called Pentecost, where the birth of the church on the day of Pentecost. அந்த குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே நாளில் சபை பிறந்த நாளாகிய அந்த நாளை குறித்து நாம் அதிகமான காரியங்களை அறிந்திருக்கிறோம். Of course, when we talk about Pentecost, should never neglect the role of the Holy Spirit in our life and also in the life of the church. பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும்போது அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தாக்கத்தையும் சபையிலே நம்மால் மறக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்த நாளாக அது காணப்படுகிறது. So we were going to go through a process that to know the works of the Holy Spirit and to know what He has been doing in our life today. இந்த நாளிலும் கூட பரிசுத்தாவினுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட விதத்திலே பரிசுத்தாவினர் நம்ம விதத்திலே நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். But I try to speak from the perspective of a charismatic church. ஆனால் இன்றைய தினத்தில் நான் பேச போகிற இந்த தலைப்பின் அடிப்படை என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வைராக்கியமாக இருக்கிறதான அந்த சபையின் அடிப்படையிலே பரிசுத்தாவினுடைய கிரியைகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். Because you will realize that there are churches, mainline churches, evangelical churches, where they come to the topic of Holy Spirit, they have a big dispute or disagreement with the charismatic church who mention more emphasis on the Holy Spirit. இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய சபைகளுக்கும் இந்த பாரம்பரியமான சபைகளுக்கும் இவாஞ்சலிக்கல் சபைகளுக்கும் பரிசுத்தாவினுடைய செயல்பாடுதலின் வித்தியாசத்தை நம்மாலே பார்க்க முடியும். அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிலே நம்மாலே பார்க்க முடியும். I would even say that from the starting of the speaking in tongue to the manifestation of the Holy Spirit, there's a lot of disagreement that harm the church more than building up the church. இன்றைக்கு சபை கட்டுவது காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அந்நிய பாஷையின் காரியங்களும் ஆவிக்குரிய வரங்களுக்கான வித்தியாசங்களிலும் அநேக சபைகளிலே பார்க்கிறோம். அநேகர் இதில் ஒத்துப்போவதில்லை. இந்த கருத்துக்களுக்கு எதிர்மாறான கருத்துக்களை பேசுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். And that also happened because it's a wrong understanding of the Bible, a wrong understanding about the role of the Holy Spirit. ஆகவே அவர்கள் வேதத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறித்து தவறுதலான புரிதலை கொண்டவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள், தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். And therefore I really want to pray that this message will help us to stand on the solid ground of the Word of God. ஆகவே இந்த செய்தி இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே திடமான ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிற ஒரு காரியமா இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து வாஞ்சிக்கிறேன். The first thing first, I want to say that the Holy Spirit is not a detector. ஆகவே முதல் காரியம் எப்போதே முதன்மையானதா இருக்க வேண்டும். அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல. You see, detector take away your will, overrides your personality. அந்த சர்வாதிகாரி என்றால் அவர் நம்முடைய சித்தத்தை செய்ய விட மாட்டார். நம்முடைய குணத்திற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்காத நபர் தான் சர்வாதிகாரி. Therefore you have even hear that the mainline or in the evangelical churches may even say that, are you sure that you are receiving Holy Spirit or the evil spirit?
அதாவது இந்த பாரம்பரிய சபைகளுக்கும் சுவிசேஷ சபைகளுக்கும் அவர்களிடத்திலே நாம் கேட்கும்போது, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றிருக்கிறீர்களா என்ற பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை குறித்து அவர்களிடத்திலே கேட்கும்போது, The mistake was done by the charismatic believers that portrayed Holy Spirit is like a detector. இப்படி பாரம்பரிய சபைக்கும் ஆவிக்குரிய சபைக்கும் உள்ள வித்தியாசத்திலே பார்க்கும்போது, ஆவிக்குரிய சபையினர் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், அதாவது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் வெளிக்காட்டும்போது, ஆவிக்குரிய சபைகள் பரிசுத்த ஆவியானவரை ஒரு சர்வாதிகாரி போல மற்ற சபைகளுக்கு அவர்கள் வெளிக்காட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். They try to explain that the manifest of the Holy Spirit is so strong that they lost control. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே அவர்களாலே பரிசுத்த ஆவியானவரை தங்களாலே கட்டுப்படுத்த முடியாத அளவில்தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆவிக்குரிய சபைகளுடைய வெளிப்படுத்துதலாய் காணப்படுகிறது. But let's go to the scripture. But you see here, I have written down, says that when Holy Spirit promised to give when Jesus promised to give the Holy Spirit to his disciple, he identified the Spirit or the Holy Spirit as a helper, a comforter, a guide, or a teacher. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணின போது அவர் பரிசுத்த ஆவியானவரை எப்படி இயேசுவானவர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு உதவியாளராகவும் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராகவும் நம்மை வழி நடத்துகிறதான ஒரு ஆசிரியராய் இருக்கிறார் என்பதாக தான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்லுகிறார். And the Holy Spirit also consistently abiding within this role. He never overriding a person's will, or violating a person's or a believer's personality. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதான செயல்பாட்டிலே தான் அவர் நிலைத்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அவர் மேலோங்கினவராய் அதிகாரம் செலுத்துகிறவராய் அந்த விசுவாசனுடைய சித்தத்திற்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்கிறவராய் இங்கு பரிசுத்த ஆவியானவர் காணப்படுவதில்லை. And he never forces a believer to do anything against their own will or choices. அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கு தனக்கு இருக்கிறதான அந்த சுய சித்தத்தையும் விசுவாசி செய்கிறதான விருப்பமான காரியத்திற்கு மாறாக ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் பலவந்தப்படுத்தி எந்த காரியத்தையும் விசுவாசியை செய்ய விடுவதில்லை. And let's look at the scripture. The first one is John 14 verse 16. இதற்கு அடிப்படையான வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14:16 வசனங்களிலே. And here says very clearly that I will ask the Father, Jesus said, and he will give you another helper to be with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். You see, God gave another helper. It's not another controller or another detector. பாருங்க, இங்கு உதவியாளர் என்று சொல்லப்படுகிறதான தேற்றரவாளனை கொடுக்கிறார் என்றுதான் வசனம் சொல்லுகிறதே தவிர ஒரு சர்வாதிகாரியோ உங்களை கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவரை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. And verse 26 given the name, it say, but the helper, the Holy Spirit. Now Jesus say his name, you should address him as a Holy Spirit. அதே இந்த 26 யோவான் 14:26 நம்ம சொல்றோம், இயேசு அவரை ஆவியானவரை நாம் குறிப்பிடும் போது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று அவருக்கு பரிசுத்த ஆவி என்ற பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Then he say that he will teach you all things. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்று அவரை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So you see, Holy Spirit come and he teach us. He reason with us, he teach us, make us understanding. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளத்தக்கதான விதத்திலே நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். And one of the things he help us, it is to bring us to in remembrance of whatever Jesus has said to us. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான கிரியை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எதையெல்லாம் நமக்கு போதித்தாரோ அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். If you will think that you are a forgetful person,
Don't worry, Holy Spirit will help you always. ஒருவேளை எனக்கு ஞாபக மறதி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் என்னால நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். Some people says that after I read the Bible, I forget everything. Have you ever heard believers say this word? ஒரு சில விசுவாசிகள் இப்படி சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஐயா, நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் வாசித்தாலும் கூட அதெல்லாம் உடனே மறந்து போகி விடுகிறேன், என்னால ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. Can you imagine? This is one of the major reason why many believers stop reading Bible, because they say after reading I forget everything. ஆகவே அநேக விசுவாசிகள் இந்த காரணத்துக்காகவே வேதத்தை வாசிப்பதில்லை. ஏனென்றால் வேதத்தை வாசித்த உடனே நான் மறந்து விடுகிறேன் என்று இப்படியாக சொல்லுகிறவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். But let me tell you, the Holy Spirit will come and remind us. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு சகலவற்றையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். And chapter 16 verse 13 says that he will guide you into all truth, meaning that if you're learning slow, he will use the slow way to help you into the truth. நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அதை மிகவும் எளிமையான விதத்திலே கற்றுக்கொள்ளும்படியாகவும் தாமதமாக கற்றுக்கொள்ளும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். Don't worry, your members is a granny, old lady, an illiterate, a farmer. Holy Spirit has his own way to teach them and guide them. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கலாம், வயதானவர்கள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம், பாட்டிமார்கள் இருக்கலாம். அவர்களுக்கு எப்படி இது புரியுமோ என்று ஒருவேளை நாம் நினைத்து கொள்ளலாம். விவசாயிகளும் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். But the problem is, will you willing to teach them, introduce them Holy Spirit? ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்தினால் ஒழிய அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது. And the rest of the works, the Holy Spirit will help you. பரிசுத்த ஆவியானவர் நீங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது மற்ற வேலையை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். He is completely safe. He is sent in the name of our Lord Jesus Christ. அவர் தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த திட்டரவாளனாகிய ஆவியானவர் நம்மிடத்தில் கடந்து வருகிறார். It is a very interesting story that happens many years ago with my members. அதாவது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. We are in a prophetic meeting. நாங்கள் ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தில் இருந்தோம். அப்பொழுது we have a prophet, Chinese prophet from United States is with us. அதாவது அமெரிக்காவில் இருந்து வந்ததான சீன தீர்க்கதரிசி ஆகிய ஊழியர் அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். When he teach halfway, the power of the Holy Spirit come. அவர் இப்படியாக அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த பாதி வழியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகமாக இறங்கி கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். Many people manifest, they shake, they feel the power of the Holy Spirit. அநேக விசுவாசிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் இப்படியாக அது உணர்ந்தார்கள். அநேகருடைய சரீரங்கள் பலமாக அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவர்கள் மேலே கடந்து வந்தது. But particularly one of my members, he's a man. He don't feel want to manifest. He doesn't want to embarrass in front of the other people. ஆனால் என்னுடைய சபையிலே இருந்த ஒரு விசுவாசி சகோதரர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கடந்து வந்தபோது மற்றவர்கள் செய்தது போல அவரும் தன்னுடைய சரீரத்தை அசைக்க விரும்பவில்லை. ஒரு விதமாக அவர் வெட்கப்பட்டார். இப்படியாக செய்வதை குறித்து அவர் விரும்பவில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே கடந்து வந்தார். He is very good heart and he loves God. He is a God-fearing man. அவர் நல்ல தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், நல்ல இருதயத்தை உடையவர், ஒரு நல்ல மனிதராக தான் இருந்தார். So he used two of his hand, hold on the chair so tightly, even the whole body was shaking. He holds himself on the chair without allow his body to shake. விசேஷமாக அந்த குறிப்பிட்ட சகோதரர் மேல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தபோது தன்னுடைய சரீரம் அசைந்து மிக பலமாய் அசைந்தது. ஆனால் அதை கட்டுப்படுத்துகிற விதத்திலே தன்னுடைய 2 கைகளினாலே முன்னாலே இருந்த சேரை அவர் கட்டியாக இப்படியாக பிடித்து கொண்டார். Then he said like this. He said, after resisting for more than 3 to 5 minutes,
then that shaking, that sensation left. பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் இப்படியாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். பரிசுத்தாவின் வல்லமை தன்மேல கடந்து வருவதை அவர் கட்டுப்படுத்த நினைத்தார். அவர் அப்படி நினைத்ததின்படியே அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவரை விட்டு கடந்து போய்விட்டது. Okay, let's not discuss whether we should let Holy Spirit move or not let Holy Spirit move. But here I want to testify that Holy Spirit will never force us if we are not willing. அவர் மேல பரிசுத்தாவினை கடந்து வந்தாரா இல்லையா என்று அதை குறித்து இன்னும் ஆழமாக நாம் இங்கு அதை குறித்து விவாதிக்க போவதில்லை. இங்கு நான் சொல்லுகிற முக்கியத்துவப்படுத்த காரியம் என்னவென்றால், பரிசுத்தாவினர் ஒருவரையும் ஒருபோதும் அவர் கட்டுப்படுத்த விரும்புவதில்லை. நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் எதையும் செய்வதில்லை. Holy Spirit will never force a person when he resists. நாம் பரிசுத்த ஆவியானவரை விரும்பாவிட்டால் ஒருபோதும் கட்டாயப்படுத்தி அவர் நமக்குள்ளே வந்து கிரியைகளை நடப்பிக்க மாட்டார். And the book of Hebrew even call Holy Spirit the Spirit of grace. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இப்படியாக கிருபையின் ஆவியானவர் என்று அங்கு ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். He is a spirit of grace. He gives to us and he is graciously leading us. அவர் அந்த கிருபையின் ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். கிருபையை அவர் நம்மை நடத்துகிறவராயும் காணப்படுகிறார். And another thing we must really understand that the work of the Holy Spirit is to bring freedom to people. இன்னொரு காரியம் பரிசுத்தாவினை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தாவின் வேலை மக்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். And so therefore we cannot say that Holy Spirit took over us, control us, make us do funny thing, because the purpose he came is to bring freedom to us. பரிசுத்த ஆவியானவர் வந்ததின் ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம்மை விடுதலை ஆக்கும்படி வந்திருக்கிறார். ஆகவே அதற்காக நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். நமக்கு விருப்பத்திற்கு மாறாக செயல்படுத்தி நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை கட்டுப்படுத்துகிறவராக அவர் கிரியை செய்வதில்லை. A manifestations of the Holy Spirit is nothing wrong, but the wrong is you perceive that Holy Spirit overriding you. பாருங்க, பரிசுத்தாவினர் வந்து நம்மிலே கிரியை செய்வது எந்த தவறான காரியம் அல்ல. ஆனால் அதே பரிசுத்தாவினர் உங்களை மேற்கொண்டு உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அங்கு கிரியை செய்வதை அவர் விரும்புவதில்லை. அப்படி செய்வதுதான் தவறு என்று நாம் சொல்லலாம். I went to many places. I see the work of the Holy Spirit in many places. For in India, it's very common when the Spirit of the Lord move in a believer's life, they will be so-called excited or lifted up their spirit. They will clap their hand and they will always say, "Praise the Lord, praise the Lord." நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். பரிசுத்தாவினுடைய கிரியையும் வெளிப்பாடுகளையும் ஜனங்கள் மத்தியிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்திய தேசத்திலே இந்த பரிசுத்தாவின கிரியை வெளிப்படும் போது அது பொதுவானதாக காணப்படுகிறது. அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு ஆண்டவரை துதிப்பார்கள், ஜோராக இப்படியாக கரங்களை தட்டுவார்கள், சத்தமாய் தேவனை ஆராதிப்பார்கள். இது இந்தியாவிலே நான் பார்த்த ஒரு பொதுவான காரியமாக இருந்தது. You know, sometimes culture have their own expression. If you go to Korea, they will, before they pray, they say "Achuma, Achuma." They will shout "The Lord, the Lord, the Lord" 3 times or "Hallelujah," and they will start to pray very intense. அதாவது நான் கொரிய தேசத்திற்கு போயிருந்த போது இப்படியாக பார்த்தேன். அவர் மேல பரிசுத்தாவினை கடந்து வருவது அச்சுவா அச்சுமா என்று சொல்வார்கள். தேவனே ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார்கள், கரங்களை தட்டுவார்கள், 3 முறை இப்படியாக சொல்வார்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்தின் பின்னணியிலே ஒவ்வொரு விதமான பழக்கத்தை கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பரிசுத்தாவினர் நம்மள வரும்போது. So every race, the people group have their own expression. I think totally fine. ஆகவே ஒவ்வொரு கலாச்சாரத்தின் பின்னணியிலே ஒரு இன மக்கள் கூட்டத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய பின்னணியின்படி அவர்கள் இப்படியாக பரிசுத்தாவினை வரும்போது அவர்கள் மேல வித்தியாசமான கிரியைகள் காணப்படுகிறதை நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் பார்க்க முடியும். But only thing we don't fabricate means we don't do it in purpose to make ourselves think that it is the Holy Spirit. ஆனால் காரியம் என்னவென்றால், நான் பரிசுத்தாவினர் வந்தால் இப்படிதான் செய்வேன் என்று வேண்டுமென்றே ஒரு விதமான செயல்பாடுகளை செய்வது, அது அப்படிப்பட்டது பரிசுத்தாவினுடைய கிரியை அல்ல. You know, among the Chinese people are different. They can just bow down
And after all the whole meeting, suddenly they will share testimony. Oh, the Spirit of the Lord on me so strong, but you see nothing. You just see nothing, like they are sleeping, but they feel the power of the Holy Spirit so strong. ஆனால் சீன மக்கள் மத்தியில் இப்படிப்பட்டமான வழக்கம் உண்டு. பரிசுத்தாவினர் பலமாய் அவர்கள் மேலே கடந்து வந்திருப்பார். அப்போது அவர்கள் செய்கிற காரியம் அப்படியாக வணங்கி தேவனை ஆராதிப்பார்கள். ஆராதனை முடிந்த பிறகு தேவன் என் மேலே வல்லமையாக இறங்கினார் என்று சொல்லி சாட்சி சொல்வார்கள். ஆனால் பரிசுத்தாவினர் இறங்கினதற்கு அடையாளமாக எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாவிட்டாலும் பரிசுத்தாவினர் பலமாய் வந்து கிரியை செய்ததை சாட்சியாக சொல்வார்கள். So in the Chinese meeting, you cannot judge whether the work of the Holy Spirit is there or not. Afterward, you need to ask them if they're willing to share. Otherwise, you won't know anything. ஆனால் சீன மக்கள் மத்தியிலே பரிசுத்தாவினுடைய கிரியை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியமா இருக்கும். ஏனென்றால் எந்த விதமான செயல்பாடோ சத்தமோ சரீரத்தை அசைவதோ செய்ய மாட்டார்கள். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கூட்டம் முடிந்த பிறகு அவர்களிடத்தில் சாட்சி கேட்டால் அப்போது அவர்கள் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது இப்படி சொல்வார்கள். That's why when you see me, even I'm on fire, but I'm very calm. That is my culture. பாருங்க, இப்போ என் மேல கூட பரிசுத்தாவின் அக்கினியா பலமா இறங்கி வரும்போது நான் அப்படியே அமைதியாக தான் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய கலாச்சாரத்தின் பின்னணி அப்படிப்பட்டதிலிருந்து வந்ததுனால் நான் அந்த பழக்கத்தை உடையவனாக காணப்படுகிறேன். அமைதியாகவே இருப்பேன். But the bottom line is the work of the Holy Spirit set us free. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால் பரிசுத்தாவியானவர் நம்மை விடுதலை ஆக்கும்படி வந்தார். அதுவே நோக்கம். The first one that he set us free is from the bondages of the law in the Old Testament. முதல் காரியம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். You see, in the Old Testament, everyone must follow a set of rules, ritual, ordinance, statutes. பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக அந்த ஜனங்கள் ஒவ்வொரு விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளாகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், அந்த சடங்காச்சாரங்களை செய்ய வேண்டும், இந்த ஒழுங்குமுறைகளை செய்ய வேண்டும், இந்த நியாயப்பிரமாண முறைமைகளை அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. As a Jew, after went through all the exile, all the punishment of God's over the city of Jerusalem, then they come back. You know, they has a very fear, or I would say that the fear of the Lord. They had to abide with the rules, the laws of Moses as much as they could. அதாவது ஒரு யூதனுடைய வாழ்க்கையில் அவர் இப்படிப்பட்டதான எல்லா நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை செய்து முடித்துவிட்டு அந்த தண்டனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்ய வேண்டிய முறைமைகளாம் செய்துவிட்டு எருசலேமுக்கு வரும்போது மிகவும் தேவ பயபக்தியோடு கூட இருந்து மோசே நியாயப்பிரமாணத்தை அவர் எல்லாவித வாழ்க்கையின் நடைமுறையிலும் அவர் கடைபிடிக்கிறவராய் காணப்பட வேண்டும். And Paul knows that very well. But Paul writes to the believers in Romans, and he says that, for you did not receive the spirit of slavery to fall back into fear, but you have received the spirit of adoptions as sons, by whom we cry, Abba, Father. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த யூதர்களுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறபடியினாலே அவர் இப்படியாக எழுதுகிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். You see, the Spirit of the Holy Spirit set us free. One of the things is not, the freedom is not mentioned by whatever I want to do, I can do it. பாருங்க, நான் என்ன விரும்புகிறேனோ அந்த காரியத்தை என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் பரிசுத்தாவினை என்னை விடுதலை ஆக்கும்படிக்காக தான் வந்திருக்கிறார். But rather the freedom that God gave us to be the sons and daughters of Abba Father. அதாவது தேவன் நமக்கு கொடுக்கிற விடுதலை நான் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அப்பா பிதாவே என்று நம்மை கூப்பிட பண்ணுகிறதான ஒரு புத்திரனாக சுவிகார புத்திரராக நாம் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Have you enjoyed that freedom, calling Abba Father? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான அந்த சுதந்திரத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? Have you enjoyed the freedom that your sins was washed away, then you can come with your hearts open to Abba Father? என்னுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நான் மன்னிக்கப்பட்டேன். ஆகவே இப்போது தைரியமாக அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறோமா? We must careful as a pastor, as a leader, as a spiritual father of the church.
சபையில் இருக்கிற போதலாகி நாம் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஆவிக்குரிய விதத்தில் மற்றவர்களை நடத்துகிறதான நாம் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Don't be too strict to the extent that the people won't feel like they are in bondages, they are in accusations of the law. அதாவது நீங்கள் மிகவும் கடினமுள்ளவர்களாக இருந்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேலே நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாய் அப்படிப்பட்ட எண்ணத்தை விடுவலாயிராமல், You see, holiness, sanctification is come from offer ourselves as a living sacrifice to God. நம்மை நாம் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த பரிசுத்தமும் பரிசுத்தத்தின் கிரியையும் நம்மிலே காணப்படும். And through that offer ourselves, you must understand, it starts from our relationship with this living God. இப்படியாக நாம ஜீவ பலியாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அந்த தேவனுடைய அன்பின் உறவின் ஐக்கியம் இந்த உறவிலே பலியாக ஒப்பு கொடுக்கும் போது நம்மையே அது அங்க ஆரம்பிக்கிறது. So when we are pastors in the church, we must really bring them into the freedom of the Holy Spirit, that they will see Abba Father, our God as their Abba Father. ஆகவே நம்முடைய சபை விசுவாசிகளை இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் நடத்த வேண்டும். அவர்கள் தெய்வ சமூகத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவரை தேவனண்டையில் வரும்போது, அவர்கள் குற்றவாளிகளாய் பாவிகளாய் இருந்தாலும் கூட அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அந்த அனுபவத்தின் விடுதலைக்கு நேராக நாம் நம்முடைய விசுவாசிகளை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The more our members, the church members, the believers, that they will know that their God is their Abba Father. They have a good relationship with God. They have confidence in love and in peace, and they will never go for sin. ஆகவே நம்முடைய விசுவாசிகள் தேவனண்டையில் வரும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான அந்த ஆவியுடையவர்களாக இருக்கும்போது தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், அவர் அன்பின் பிதா, அவர் சமூகத்தில் நான் அவருடைய பிள்ளையா வந்திருக்க என்ற இந்த எண்ணத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது ஒருபோதும் மறுபடியும் அவர்கள் பாவத்திலே விழுவதற்கு சாத்தியமில்லை, பாவத்திலே விழாதபடிக்கு அவர்கள் இருப்பார்கள். But how can they experience this kind of life? Is through you as a pastors, how you project the Holy Spirit, how you project the Abba Father. ஆகவே உங்களுடைய விசுவாசிகள் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை குறித்து போதிக்கும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதாய் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் உங்கள் விசுவாசிகளை நடக்கும்போது அவர்கள் இப்படியான பரிசுத்த வாழ்க்கையை நிலைத்திருக்க அது ஏதுவாய் காணப்படும். You see, our confidence with the Holy Spirit will also allow us to open more to His leading and guiding. பரிசுத்த ஆவியானவர் மேலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவில் தான் அவர் நம்மை வழி நடத்தப்படும்படிக்கும் அவருடைய வழியில நடக்கிறதற்கும் நம்மை விட்டு கொடுக்காது ஏதுவாய் காணப்படும். You see, in John chapter 3 verse 34, John the Baptist said this word. He said that for he whom God has sent, means Jesus whom God has sent, utter the words of God, and for he gives the Holy Spirit without measure. இங்கு யோவான் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை யோவான் 3:34 வாசிக்கிறோம். தேவனாலே அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். You see, when we say the God have given him the Spirit without measure, meanings that he allowed Holy Spirit, okay, to govern over his life like in full scale. அதாவது தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியினர் தன் மேலே இறங்கி கிரியை செய்யும்படிக்கும் ஆளுகை செய்வதற்கும் தேவன் அவர் தம்மை முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியினருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்றுதான் அர்த்தம். And he feel totally secure and he totally confident the leading and guidance of the Holy Spirit. ஆகவே பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலும் போதித்தலும் எனக்கு தமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு அங்கு உணர்ந்தபடினாலே தம்மை முழுவதும் பரிசுத்தாவினருக்கு ஒப்பு கொடுத்தார். Do you ever think that how much Holy Spirit can work in us? நம்முடைய வாழ்க்கையில கூட பரிசுத்தானவர் எந்த அளவிலே செயல்பட வேண்டும் என்று எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா?
That is also that is depending the extent to which you are allow Holy Spirit to lead and govern your life. அதாவது எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவினர் உங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆளுகை உங்களுடைய காணப்பட வேண்டும் என்று அவருடைய ஆளுகைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவினர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். You see, when God called me to do mission work, and God started with local mission. அதாவது ஆண்டவர் என்ன அந்த சுவிசேஷ பணியினை மிஷினரி பணியை ஆரம்பிக்கும் போது அந்த நான் இருந்த இடத்துல அந்த மிஷினரி பணியை செய்யும்படிக்கு என்னை அனுமதித்தார். Then first thing the Lord asked me to make my own maps, means print from Google Maps, draw line by line every boxes on the map of my state. அதாவது நான் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த பகுதியிலே நானாகவே ஒரு மேப்பை வரைந்து அந்த கூகுள் மேப்பை போல அங்கங்க ஒரு கட்டத்தை போட்டு கொண்டு இங்க போய் இங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவினை நடத்தி ஏவினபடினால் அப்படிப்பட்டதான் நடத்தலின்படி அப்படி குறிப்பிட்டு வைத்துக் கொண்டேன். Suddenly one day in the morning when I woke up, the Holy Spirit said very clear, B5. Could you please repeat, Pastor? And one day when I woke up in the morning, the Holy Spirit speak to me very clear, the word B, A-B, baby, the B5. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேளையிலே பரிசுத்த ஆவினர் என்னோடு தெளிவாய் பேசினார். அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிகளிலே போய் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று. So I straight away know that he's referring the B5 in my map. அதாவது அந்த B5 என்று சொல்லுகிற மேப்ல அந்த பகுதியிலே குறிப்பிட்ட இடத்தில் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஏவினார். So I go and look at B5. Okay, I know the place, and I drove there. I drive and drove there. அதாவது மேப்ல அந்த பார்த்தபடி அந்த B5 என்கிறத இடத்திற்கு நேராக அங்கு நான் பிரயாணம் பண்ணி கடந்து போனேன். And then I was on the street, exactly the spot where I returned. அதாவது எந்த இடத்துல நான் திரும்பி வர வேண்டுமோ அந்த தெருவில் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நேராக திரும்பி வந்தேன். Then the Holy Spirit asked me, please bring down my presence in this place. அப்போது ஆவியானவர் என்னோடு சொன்னார், என்னுடைய பிரசன்னத்தை இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல நீ கொண்டு வர வேண்டும் என்று என்னோடு இடைப்பட்டார். But I asked Holy Spirit, this is a street. This is a no building street. How should I bring down the presence of God? அப்போ நான் ஆவியானவரை பார்த்து கேட்டேன், ஆவியானவரே இது ஒரு தெருவா இருக்கிறதே, இங்க எந்த கட்டிடமும் இல்லையே, இந்த இடத்துல எப்படி ஜனங்கள் இல்லாத இடத்துல கட்டிடம் இல்லாத இடத்துல உங்களுடைய பிரச்சனத்தை நான் கொண்டு வர முடியும்? Then there's a thought come to my mind through the Holy Spirit. He said, ask of me what you want. அதாவது எனக்கு அப்போது சிந்தனையில ஒரு காரியம் வந்தது, உனக்கு என்ன வேண்டுமோ எந்த காரியம் வேண்டுமோ அதை நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற சிந்தனையே இப்படி கேளு என்று சொல்லுது என்ற சிந்தனை ஆவியானவர் மனதிலே போட்டார். And I saw in front of me there's a secondary school, and I asked the Lord, God, open doors for me in this secondary school. அப்போது எனக்கு முன்பாக நான் பார்த்தபோது அங்கே ஒரு செகண்டரி ஸ்கூல் இருந்தது, உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளிக்கான வாசல்கள் எனக்கு திறந்து தரும், நான் போய் அங்கு ஊழியம் செய்யும்படிக்கு என்று ஆவியானவரிடத்திலே கேட்டேன். And then 1 week later this school opened for me. ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த பள்ளியிலே போய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் வாசல்களை எனக்கு திறந்தார். You see, I brought together with me with 7 other brothers and sisters, we ministers to this school. அது என்னோட கூட சேர்ந்து சகோதர சகோதரிகள் 7 பேரை நாங்கள் கடந்து போய் அங்கு அந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்தோம். From there we established another nearby village tuition center, and then we built up other things. அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு கிராமத்தில் போய் அங்க ஒரு டியூஷன் சென்டரை ஏற்படுத்தி இப்படியாக அங்க ஊழியத்தை ஆரம்பித்தோம். And that is my test, my learning platform. 3 years to 4 years before I go for international mission work. நான் அகில உலக ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக 3-4 வருடமாக இப்படிப்பட்ட அந்த பயிற்சியை ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் அபரமத்திலே கடந்து போவதற்கு எனக்கு ஏதுவா இருந்தது. You see, this is what the Lord is doing in our life
that depends how much we're willing to open to let the Holy Spirit to guide us and lead us. பாருங்க, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்படையாய் நாம் முழுவதும் ஒப்பு கொடுத்து என்னை நடத்த வேண்டும், எனக்கு போதிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனோ, அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். You see, only for those who willingly and gladly submit to the Holy Spirit will receive His guidance and governance. பாருங்க, யாரெல்லாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரிலே தங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியுடனே அடிபணிக்கிறவர்களாய் தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு விட்டு கொடுக்கிறார்கள், அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் அவர் மேல ஆளுகை செலுத்தி வழிநடத்த முடியும். You see, this is very important. We must allow Holy Spirit to lead us openly. Otherwise, we won't see the result. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாய் நம்மை வழிநடத்தும்படிக்கு நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால அங்க கனிகளை பார்க்க முடியும். You see, sometimes when we say if you want to feel by the Holy Spirit, we pray for you and you speak the tongue, speak the language. அன்றைய நேரத்தில் நாம் இப்படி சொல்லுகிறோம், நீதாவினை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அப்போது பரிசுத்தாவினை பெற்று அந்த அந்நிய பாஷை பேசுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். But the problem is sometimes we have believers, they want Holy Spirit, but they just stand there, stop there. They don't even start to speak anything. விசுவாசிகள் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள நினைப்பார்கள், ஆனால் அங்கு வந்து நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் போது ஒன்றும் பேச மாட்டார்கள், சும்மா அப்படியே அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். Because they have a misunderstanding, they think that Holy Spirit will move powerfully upon them, and the tongue will be stretched or whatever. So then they will say the word by word. இப்படியாக விசுவாசிகள் பரிசுத்தாவினை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது இப்படியா பலமாய் பரிசுத்தாவினை கடந்து வருவார், அப்போது ஒவ்வொரு வார்த்தையா அந்த அந்நிய பாஷையை நாம் பேச தொடங்குவோம் என்று அப்படிதான் பரிசுத்தாவினை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். And sometimes they were like that. I want to receive prayer, but inside them they just shut down and say, "Oh, Holy Spirit, just take over. Whatever you want to do it. I will just quiet here." ஒரு சில விசுவாசிகள் இப்படியா இருப்பார்கள், பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்க வரும்போது ஆவியானவரை நீ என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அது என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சும்மா அப்படியே மனசில் சொல்லிக்கொண்டு அங்கு நின்று கொண்டிருப்பார்கள். Sometimes I would say that they think too much. அநேக நேரத்தில் நான் இப்படி சொல்ல அவங்க ஓவரா யோசிக்கிறார்கள் என்று. You must involve your will. You must willingly, you must gladly receive. You must really want it. பாருங்க, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வருகிறவர்கள் மனப்பூர்வமாயும் மகிழ்ச்சியாயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு வர வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். My infilling of the Holy Spirit experience, or the baptism of the Holy Spirit experience, are very wonderful. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதான அந்த அனுபவமானது மிகவும் ஆச்சரியமான ஒரு அனுபவமாக, அருமையான ஒரு அனுபவமாயும் எனக்கு இருந்தது. The first day I come to church in the age of 13, I saw people singing in the Spirit. I admire. I say, this is so wonderful. இப்படியாக அந்த 13 வயதா இருக்கும்போது முதல் முறையாக நான் சபைக்கு வந்து பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜனங்கள் பாடுகிறதை பார்க்கும்போது இது எவ்வளவு அருமையான அனுபவம் என்று அதை பார்த்து நான் இப்படியாக ரசித்தேன். And every week when I see them sing in the Spirit, my heart was longing for that. I even try to imitate how they sing. ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு வரும்போது அவர்கள் ஆவியில நிறைந்து பாடுகிறதை பார்க்கும்போது நானும் இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போலவே நானும் செய்ய ஆரம்பிப்பேன். So in the age of 13, I try to imitate how they sing in the Spirit, and I go to my pastor and say, "Let me sing for you. Can you check whether it's correct or not?"
அப்போது இப்படியாக அவர்கள் பாடுகிறது போல நானும் ஆவியில நிரம்பி பாட ஆரம்பிப்பேன். அதன் பிறகு என் பாஸ்டர் கிட்ட போய் சொல்லுவேன், ஐயா நான் பாடுறது சரியா, நான் சரியா தான் பாடினேனான்னு பாருங்கன்னு என்று சொல்லி இப்படியாக அவரிடத்துல போய் நான் கேட்பேன். And the pastor say, no, 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 don't imitate. You will have your own. We're going to come to this subject on the Bible study. அப்பதான் அந்த பாஸ்டர் சொன்னா, இல்ல இல்ல இல்ல, மற்றவங்கள செய்யறத பார்க்கல, நீ அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு பண்ணாத, உனக்காக காரியங்கள் கொடுக்கும்போது அப்படி செய், இதை குறித்து தானே வருகிற நாட்கள்ல அந்த பைபிள் ஸ்டடியில உனக்கு நாங்கள் போதிப்போம் என்று என்னுடைய போதகர் எனக்கு சொன்னார். And then on the very day on the baptism of the Holy Spirit, அந்த குறிப்பிட்ட நாளிலே நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்த விசேஷ நாளிலே the pastors, after give us the Bible study, he started to pray for us. அந்த வேத பாட வகுப்புகளை எங்களுக்கு கொடுத்த பிறகு எங்களுக்காக போதகர் ஜெபிக்க ஆரம்பித்தார். And I felt that the water was coming down like a shower. என் மேலே ஒரு குளிக்கும் போது எப்படி தண்ணீர் மேலே ஊற்றப்படுகிறதோ அப்படியாக அந்த தண்ணீர் என் மேல் ஊற்றப்படுகிறதை நான் உணர்ந்தேன். It's totally like you are under the rain, the water just coming down. எப்படி மழையில நாம் நிற்கும் போது நனையும் போது எப்படி நாம் மேல தண்ணீர் ஊற்றப்படுமோ அப்படிப்பட்டதான அனுபவம் எனக்கு வந்தது. I secretly open my eyes and I see there's no water, but how come I feel the water like rain all over myself? இப்படியாக ரகசியமா என்னுடைய கண்களை நான் திறந்து பார்த்தேன், என் மேல தண்ணி ஊத்துகிறது என்று. ஆனா என் மேல தண்ணி ஊத்துல, ஒன்னே ஊத்துல, எப்படி என் மேல தண்ணி வருகிறதான அனுபவத்தை என்னால உணர முடிகிறது என்று அப்படி பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன். And so I was wonderfully blessed by the Holy Spirit. I speak in tongues that very day. It's a joyous day, the most joyful day on my life. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றால் அந்த நாளிலே தானே நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஆவியனுடைய வலிமையினால, அபிஷேகத்தினால, அந்நிய பாஷையினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். Again, Holy Spirit is not dictator, but we must allow him, submit to him for his guidance. ஆகவே மறுபடியும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் ஒரு சர்வாதிகாரியாக நம்மை கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நாம் மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய சித்தத்தை அவருடைய வழி நடத்துதலுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். But again, receiving the baptism of the Holy Spirit is not the final goal. You are not just receiving, then that's all. No, you have more. பாருங்க, பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவது ஒரு இறுதி லக்கல்ல. அதோட எல்லாம் முடிந்து விட்டது, பரிசுத்த பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதோட நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. But it is the entrance into a new beginning of the Christian life. ஆனால் மாறாக இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நுழைவதற்கு ஒரு புதிய தொடக்கத்திற்குள்ளாக நாம் நுழைவதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாய் காணப்படுகிறது. And 2 Corinthians chapter 9 verse 8 says that, and God is able to make all grace abound to you, so that having all sufficiency in all things at all time, you may abound in every good work. 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளையும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். You see, God is going to make all grace abound, meaning that God is going to give you gifts. God is going to empower you, and so that you can do good works. Good works means the will of God in your life. அதாவது எல்லாவித நற்கிரைகளை செய்ய உள்ளவர்களாயும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அந்த வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கும்படிக்காக இப்படி செய்ய போகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காக. Amen. So when it comes to the Holy Spirit, we need to pursue both things. It's the gifts of the Holy Spirit and also the fruits of the Holy Spirit. பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்கிறதான அந்த பரிசுத்தாவினர் பின்பற்றி வர காரியங்களிலே நாம் 2 காரியத்தை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். ஒன்று, ஆவிக்குரிய வரங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாய் பிடித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Let me ask a question.
who has spiritual gifts in your church? உங்களுடைய சபையிலே யாருக்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். If we are not careful, we only focus on the fruits of the Holy Spirit. Means you must love, joy, peace, patience, long suffering, self-control, gentleness. Those are good. But sometimes if we are not careful, many pastors only focus on the fruit of the Holy Spirit. பாருங்க, அநேக போதகர்கள் இந்த ஆவிக்குரிய கனிகளின் மேலே தான் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் மிகவும் நல்லதுதான். ஆனால் அது ஆவிக்குரிய கனிகளின் மேலே மாத்திரம் நாம் நோக்க முடியவர்களாய் இல்லாமல், விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டும் என அந்த காரியத்தை மாத்திரம் நாம் முக்கியத்துவப்படுத்தாமல். But Paul knows very well. He say, pursue love. Love means the fruit of the Holy Spirit, and earnestly desire the spiritual gifts. பாருங்க, சொல்லுகிறார், அன்பை நாடுகள் என்று அது ஆவிக்குரிய கனியாய் காணப்பட்டாலும் ஞான வரங்களையும் விரும்புங்கள் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். You see, the church will grow by both of these two gifts, the fruit of the Holy Spirit and of the spiritual gifts. பாருங்க, சபை வளர்ச்சியிலே இந்த ரெண்டு காரியம் மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. ஒன்று ஆவிக்குரிய கனிகளிலே நாம் வளர்கிறவர்களாயும் வரங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். If you think that your members is just a farmer, your member just illiterate, never know how to read, you have underestimate the work of the Holy Spirit. பாருங்க, நம்முடைய சபையில ஒரு படிப்பறிவு இல்லாத யாரோ ஒரு இருக்கும்போது அல்லது ஒரு விவசாயி வரும்போது அவரை நாம் கீழாக பார்க்கிறோம். பரிசுத்தாவினை அவர்களை பலமாய் கிரியை செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நோக்கத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். You will give anyone who are very ready the gift of the Holy Spirit. யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்தாவினுடைய வரங்கள் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. And of course, then we could talk about Holy Spirit. Another thing is like we need to living in a constant state of being filled with the Holy Spirit. இன்னொரு காரியம் பரிசுத்தாவினை குறித்து நான் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படப்பட்ட நிலையான நிலையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். And you see, to be filled by the Holy Spirit should be a daily, constant, regular experience. பரிசுத்தாவினராலே நிரப்பப்படுவது என்பது அனுதினமும் நிலையான தொடர்ச்சியான ஒரு அனுபவமாய் அது காணப்பட வேண்டும். When we are filled by the Holy Spirit, then we will be empowered. We will able to be strong internally. அதாவது நாம் பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்பப்படும் போது அந்த வல்லமையினாலே நாம் உள்ளான மனுஷனிலே நாம் இன்னும் அதிகமாய் வல்லமையை பலப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But at the same time is when you have filled by the Holy Spirit, you are also engaging a new spiritual realm come with warfare. அதாவது நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது ஒரு புதிய ஆவிக்குரிய பரிமாற்றத்துக்குள்ளாக கடந்து வருகிறீர்கள். அது என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய அந்த யுத்தத்தின் ஒரு புதிய மண்டலத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். I still remember I was feeling by the Holy Spirit. I'm so blessed. I'm so happy. இன்னும் நான் என்னுடைய நினைவில் இருக்கிறது, நான் பரிசுத்தாவினரால் நிரப்பப்பட்ட போது மிகவும் மகிழ்ச்சியுடனும் மிகவும் சந்தோஷமுடனும் நான் அது காணப்பட்டேன். நான் மிகவும் Then next week, when I go to church, and suddenly another believers, one year old younger than me. அதாவது அடுத்த வாரம் நான் சபைக்கு போனேன். அப்போது என்னை காட்டிலும் ஒரு வயசு குறைந்தவராக இருந்த இன்னொரு விசுவாசி அங்கு சபைக்கு வந்தார். And suddenly he just I think it's also a warfare, and suddenly he just say a word that hurt me so much, and he say, "You doesn't look like filled by the Holy Spirit."
அந்த விசுவாசி என்னை பார்த்து இப்படியாக சொன்னார், "உன்னை பார்த்தா பரிசுத்த ஆவியானவரால நிரம்பினது போல காணப்படவில்லை" என்று சொன்னார். அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாய் தான் எனக்கு அப்போது காணப்பட்டது. My heart was so troubled. I know I feel by the Holy Spirit. Why he say I'm not? I doesn't look like a person filled by the Holy Spirit. என்னுடைய இருதயத்தில் எனக்கு தெரியும் நான் ஆவியானவராலே தான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று. ஆனால் இந்த விசுவாசி ஏன் என்னை பார்த்தால் ஆவியானவராலே நிரப்பப்பட்டவனாக காணப்படவில்லை என்று சொல்லுகிறாரே என்று என்னுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் உண்டானது. As a boy in the age of 13, I feel so troubled, but I fight through. I know I am filled by the Holy Spirit. பாருங்க, எனக்குள்ள நான் 13 வயசு உடைய ஒரு பையனாக காணப்பட்டாலும் கூட எனக்கு நிச்சயமா தெரியும் ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார் என்று. அப்படியே நான் அதை விட்டுவிடவில்லை. உள்ளான ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நான் செய்து போராடி அதை மேற்கொண்டேன். You see, we need to give warning to our believers that they will be prepared. Whenever they feel by the Holy Spirit, they may experience attack from the enemy. ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கு எச்சரிக்கையாக இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்போதெல்லாம் அவர்கள் இப்படியாக பரிசுத்தாவினால நிரப்பப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் பிசாசினுடைய ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று நாம் அவர்களை எச்சரிக்க வேண்டும். Sometimes when a new believer, they believe in Jesus Christ, we warn them, be careful, temptation or the persecution will come. அப்போது நம்ம இடத்துல வருகிற இந்த புதிய விசுவாசிகளுக்கு இப்படியாக சொல்லி நாம் எச்சரிக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக வரும்போது ஆவியினரால் நிரப்பப்படும் போது இப்படியாக உபத்திரவங்களும் பிசாசினால போராட்டங்களும் சோதனைகளும் வரும் என்று. But can you imagine that that when we get people to feel by the Holy Spirit, we didn't warn them for the temptations or the attack of the enemies? அது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறதான விசுவாசிகளுக்கு நாம் எச்சரிப்பது மிக அவசியம். அப்படி எச்சரிக்கா விடாவிட்டால் இந்த பிசாசின் தாக்குதலுக்கும் சோதனைகளுக்கும் அவர்கள் வீழ்வதற்கு ஏதுவாய் காணப்படும். So today, when you go back and Saturday or Sunday on your service, when the moment you teach about Holy Spirit, you must also remind the believers that the attack may come the moment you receive the Holy Spirit. ஆகவே நாளைக்கு மறுநாளோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு செல்லும் போது பரிசுத்தாவினை குறித்து ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு போதிக்கும் போது பரிசுத்தாவினரால நீங்கள் நிரப்பப்படும் போது ஒருவேளை பிசாசின் தாக்குதல் உங்களுக்கு உண்டாகும், பிசாசின் சோதனைகளுக்கு உங்களுக்கு வரலாம் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தி எச்சரித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் வாழ அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும். Just as Matthew 13, he says that the sower sow the seeds. The first one, the birds come and devour the seeds. அந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த விதை விதைக்கிறவன் விதைக்கும் போது முதலாவது அந்த விதை விதைக்கிறவனுடைய விதை அந்த பட்சிகள் பட்சித்து போட்டது, பறவைகள் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். Enemy really like, or he will come and attack us because the moment we receive from the Lord, we become a threat to their kingdom. அதாவது நம்ம எப்போது தேவ ராஜ்யத்திற்கு வருகிறோமோ தேவ வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது பிசாசின் ராஜ்யத்திற்கு ஒரு பயமாய் காணப்படுகிறபடினால உடனே நம்மை அவன் தாக்க பார்ப்பான். Therefore the Bible says that the Holy Spirit also grant us the full armor of the spiritual warfare. ஆகவேதான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும்படிக்காக ஆவிக்குரிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். Ephesians chapter 6 verse 11 says that put on the whole armor of God that you may able to stand against the scheme of the devil. ஆகவேதான் நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிசாசின் சகலவிதமான தந்திரங்களை எதிர்த்து நிற்க நாம் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். You see, spiritual gifts is including the spiritual armor of God. பாருங்க, இது ஆவிக்குரிய வரங்கள் எதை அடங்கி இருக்கிறது என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆவிக்குரிய வரங்கள். You see, Holy Spirit is guiding us not only for the good, He's guiding us also against the enemy's attack. நன்மையான காரியங்களுக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராயிராமல் பிசாசினுடைய தாக்குதலுக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாயும் அதிலேயும் நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். The more you teach about Holy Spirit, the more fullness or holistics you teach about the Holy Spirit, the believers will equip against the attacks of the enemy.
எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வளரும்படி வழிநடத்தும்படி உங்களுடைய விசுவாசிகளுக்கு போதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் பிசாசனுடைய தாக்குதலுக்கு எதிர் நிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள். You see, the more power or anointing you receive from the Lord, from God, and the more intense Satan's attacks will become. எந்த அளவுக்கு அதிகமாய் நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு சாத்தானுடைய தாக்குதல்களும் உங்கள் மேலே மிகவும் தீவிரமாய் வருகிறதாய் காணப்படும். His attack will never fail the moment you upgrade yourself, the moment when you are becomes walking closer with God. பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் தேவனோடு கூட அனுதினமும் வளர்ந்து அந்த வழியில நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவனுடைய தாக்குதலும் பிசாசனுடைய தாக்குதலும் ஏதுவாய் காணப்படும். And our Lord Jesus Christ is the best example. When he filled by the Holy Spirit, he returned from the Jordan, and the Holy Spirit leads him in the wilderness for 40 days, being tempted by the devil. பாருங்க, நமக்கு சிறந்த ஒரு உதாரணம் வழிகாட்டுதல் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அங்கு பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். And this is something that God really tell us in the book of Gospel. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். We need Holy Spirit, but we also need to be prepared for the warfare. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தேவை, அத்தியாவசியமா இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் அந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The next few minutes are going to go through 8 areas of the work of the Holy Spirit in a believer's life. இன்னும் அடுத்த சில நிமிடங்களிலே ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவினுடைய 8 கிரியைகள் ஆவியானுடைய செயல்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I'm going to go through very fast because you are familiar, and I pray that we will really emphasize of the work of the Holy Spirit. ஆகவே இதை குறித்து நீங்கள் அறிஞர்களாக இருக்கிறபடினால மிக துரிதமாக இதை நான் சொல்ல போகிறேன். ஆகவே நீங்கள் இதை குறித்து மிக முக்கியமான கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். First one is the power to witness. முதலாவது அவருக்காக சாட்சியாக நிற்கிற ஒரு காரியம். And the Bible in Luke 24 verse 49 says that, and behold, I'm sending the promise of my Father upon you, means the Holy Spirit. And this is and followed by the scripture, but you will receive power when the Holy Spirit has come upon you, and you will be my witnesses. லூக்கா 24:49 இப்படியாக அங்க சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, அதாவது பரிசுத்தாவினை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று தொடர்ச்சியாக அதை நாம் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அங்க அந்த மேல் வீட்டறையிலே நீங்கள் அங்கு காத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 1:8 வசனத்திலே கூட அங்க நாம் வாசிக்கிறோம். You see, in India, when you want to testify Jesus Christ, I think the best thing is signs and wonders. பாருங்க, இந்திய தேசத்திலே நாம் அவருக்காக சாட்சியாக வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் தான் அவருக்கு நாம் சாட்சியாக வாழ முடியும். You must really pay the price for the power of the Holy Spirit manifest after your preaching. அது உங்களுடைய பிரசங்கத்தினுடைய வல்லமை கிரியை செய்யும்படிக்கு இது அதற்கான கிரயத்தை நீங்கள் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். It's wonderful that you are a good teacher, but even more powerful when the signs and wonder follows you. பாருங்க, நீங்கள் அருமையான போதர்களாய் காணப்படலாம், போதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுடைய போதனையிலும் பிரசங்கத்திலும் அற்புதங்கள் அடையாளங்கள் காணப்பட வேண்டும். அப்போது அது சாட்சிக்கு எதுவாய் காணப்படும். Signs and wonder follows those who believe. For signs, God is honoring a persons who believe. யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவரை தேவன் கனப்படுத்துகிறவராய் அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். And he will demonstrate his power
because we believe in Him. அவர் மேலே நாம் நம்பிக்கை விசுவாசம் வைக்கும்போது அங்க அற்புதங்களை அடையாளங்களை நம் மூலமாய் அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். Amen. And 1 Corinthians chapter 4 verse 20 says that for the kingdom of God does not consist in talk, meaning that it's not only just talking but in power. அது 1 கொரிந்தியர் 4:20 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, வெறும் பேச்சில மாத்திரமல்ல, அது பலத்திலே உண்டா இருக்கிறது என்று. Amen. The Lord Jesus laid out the outline of the current evangelism plan. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ திட்டத்தை இப்படியாக நமக்கு முன்பாக அவர் வரையறைத்து வைத்திருக்கிறார். And His planning is first, every Christian can receive the power of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம் முதலாவது என்னவென்றால் எல்லா விசுவாசியும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். And second, every Christian who receives the power of the Holy Spirit is empowered to be a witness for Christ. இப்படியாக பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவருக்காக கிறிஸ்துக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். And for those who turn to the Lord must also receive the power of the Holy Spirit so they can win more people for Christ. அதாவது முதலாவது ஆண்டவர் அண்டையில் வருகிறவர்கள் ஆண்டவரா அந்த பரிசுத்தாவின் வல்லமினாலும் வரங்களால் நிரப்பப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதன் வாயிலாக அவர்கள் மற்ற ஜனங்களை ஆத்ம ஆதாயம் செய்து கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So the key things for the early church, including today's church growth, is the power of the Holy Spirit. ஆகவே ஆதி சபைக்கும் இக்கால கட்டத்தில் இருக்கிற சபைக்குமான திருவுக்கோள் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு மிகவும் அத்தியாவசியமாய் நமக்கும் காணப்படுகிறார். Don't misunderstand or don't misunderstood that the role of a pastor is just a teacher. பாருங்க, இன்றைக்கு போதகரே வெறும் ஒரு போதிக்கிறவராக தான் தவறுதலாக இப்படி மாத்திரம் புரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். You must bring people to the Holy Spirit and allow those people empowered by the Holy Spirit. போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் அவர்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாகவும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். You see, the word power in Greek is dunamis. பாருங்க, இந்த பவர் வல்லமை என்று சொல்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. And from this word came the words dynamo, means the you know when your bicycle is running, the dynamo will generate power. பாருங்க, இந்த வார்த்தையில இருந்தா டைனமோ என்ற வார்த்தை வந்தது. அந்த டைனமோ என்று சொன்னால் நம்ம சைக்கிள் ஓட்டி கொண்டு போகும்போது அந்த முன்னால் ஹெட்லைட்ல வந்து அந்த வல்லமை வெளிப்படுவதனால அந்த லைட் எரிக்கிறதை நாம் சைக்கிள்ல நாம் பார்க்கிறோம். Like dynamic means a person very lively. அதாவது அந்த வார்த்தையிலிருந்து டைனமிக் என்ற வார்த்தை வந்தது. அந்த நபர் வெறும் நன்றாக பேசக்கூடிய மிக ஆற்றலாக இருக்கிறவரை அப்படியாக அழைப்பார்கள். Another word is dynamite, the explosions powder. அந்த வார்த்தையிலிருந்து டைனமைட் என்று சொல்லுகிறதான அந்த வெடிப்பொருள், அந்த வெடிக்கும் போது வருகிறதான அந்த வல்லமை வெளிப்படுத்துகிற வார்த்தை வந்தது. So this is something that we must believe, we must understand that God give us power to make impact. ஆகவே இதை குறித்து நாம் மிகவும் நன்றாய் புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்றால் நம் மூலமாக நாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And second one, probably I will end by this one. And the work of the Holy Spirit is to bring Christ, is to glorify Christ. அதாவது இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் இன்னொரு நோக்கம் என்றால் நம் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். You see, the Bible says in Acts 2 verse 33 says that, bring therefore exalted at the right hand of God, and having received from the Father the promise of the Holy Spirit, and He has poured out this that you yourself are seeing and hear. அப்போஸ்தலர் 2:33 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். And here has a very clear teaching that he says that the Holy Spirit is poured out. Now you see what's happening
and now you will understand that Jesus Christ is exalted at the right hand of our Father. பாருங்கள், இங்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான உபதேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்போது நீங்கள் கேட்கிறதும் காண்கிறதுமாக இந்த பொழிந்தருளினார் என்று. ஏனென்றால் அந்த பிதா தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்படுவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று. You see, today in the church, if you just preach about Christ, talk about Christ, sing about Christ, people will think that you are honoring Jesus Christ on your own. பாருங்க, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போதோ, பாடும்போதோ, கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போதோ, நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களா இருக்கிறீர்கள் என்றுதான் ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள். But the moment when you ministers to the people through the power of the Holy Spirit, they are healed, they are touched, the secret of their hearts revealed, and you know what happened? They know Christ is in the church. பாருங்க, நீங்கள் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வேளையில உங்கள் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும்போது, ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது, இதன் வாயிலாக அங்கு கிறிஸ்து மகிமைப்படுகிறார், கிறிஸ்து சபையில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். There is the urgent of teaching the gifts of the Holy Spirit in the church right now. ஆகவே தற்கால கட்டத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் சபையிலே கிரியை செய்வதற்கு ஒரு அத்தியாவசியமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because too many times we speak the kingdom of God only words, but never demonstrate the kingdom of God with power. பாருங்க, அநேக நேரத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை வெறும் பேச்சிலே சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமே ஒழிய, அது கிரியிலே நடப்பிக்கிற காரியமாய் அங்கு பலனும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய பிரசங்கங்களிலே, சபைகளிலே காணப்பட வேண்டும். And the second things that the Holy Spirit will in believers' life, that is, He will glorify me. He will make what is mine and declare to you. All that the Father has is mine. Therefore, I say that He will take what is mine and declare it to you. ஆகவே இரண்டாவது காரியம், இங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அதைதான் இந்த வசனத்தில் இங்கு சொல்லப்படுகிறது. அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். So I pray in the name of Jesus, God come and declare through His Holy Spirit whatever Jesus has in it. ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி செய்து காட்டும்படிக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறவனா இருக்கிறேன். And the Holy Spirit never glorify His own self. பரிசுத்த ஆவியானவர் அவர் தன்னைத்தானே அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள மாட்டார். He point everything to Jesus Christ. அவர் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக குறிப்பிடுகிறவராய் காணப்படுவார். And Jesus Christ point everything to the Father. இயேசு கிறிஸ்துவானவரோ எல்லாவற்றையும் பிதாவுக்கு நேராக குறிப்பிட்டு அவரை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And you as a pastors help believers to work or to submit to the Holy Spirit. ஆகவே முதலாக நீங்கள் உங்களுடைய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும். Just imagine you are at the ground floor. யோசித்து பாருங்கள், நீங்கள் அந்த கீழ் மட்டத்தில், அந்த தரை மட்டத்தில் அங்கே இருந்து கொண்டு, your job is to bring people to the first floor. அந்த கீழ் மட்டத்திலிருந்து, அடித்தளத்திலிருந்து ஜனங்களை அந்த முதல் மாடிக்கு கொண்டு வருகிறவர்களை போல நம்முடைய வேலை காணப்பட வேண்டும். Someone will take charge at the first floor to bring people to the second floor. அதாவது நீங்கள் அவர்களை அந்த முதல் மாடிக்கு கொண்டு வந்த பிறகு வேற யாராகிலும் ஒருவர் அவரை முதல் மாடியில் இருந்து அந்த இரண்டாவது மாடிக்கு கொண்டு போகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். You are a pastors. நீங்கள் போதகர்களா இருக்கிறீர்கள். You want to bring people to Christ, but the channel is through the Holy Spirit. நீங்கள் ஜனங்களை கிறிஸ்துவண்டையில வழிநடத்த விரும்புகிறீர்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வாய்க்காலை போல அங்கு அவர் கிரியை செய்கிறவராய் காணப்பட வேண்டும். Sometimes we try to do all these things on our own, but if it doesn't work. அநேக நேரத்தில் இதை எல்லாம் நாம் நம்முடைய சொந்த முயற்சியிலே நாம் செய்கிறபடினாலே அதில் கிரியை காண முடிவதில்லை.
Just as you rely on the Holy Spirit, you are able to live victorious life. Same to the believers. நீங்கள் எப்படி பரிசுத்தாவினரை சார்ந்து கொண்டு எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, அதே போலவே உங்களுடைய விசுவாசிகளுக்கும் அப்படியான அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So I want to pray that this week onwards, before the Shavuot, the Hebrew calendar of the Pentecost, let us really prepare the church to fill by the Holy Spirit, to live by the Holy Spirit. ஆகவே இந்த வருகிறதான அந்த பெந்தேகோஸ்தே நாளாக வருகிற வாரத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களையும் அந்த வல்லமையினாலே நிரப்பி உங்களுடைய சபைகளும் உங்களையும் ஆயத்தப்படுத்தும்படிக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Oh Lord, we come before you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. Let the Holy Spirit ministers to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வீராக. That you are God, that you are God who lead us, who want to govern us. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்த விரும்புகிறீர், நீர் எங்கள் மேலே ஆளுகை செலுத்த விரும்புகிறீர். Knowing that you are so good. நீர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. You never dictate in our life, but you lead us, guide us, teach us. ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்துவதல்ல, நீர் எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு போதியும், எங்களுக்கு சொல்லி தரும் வேண்டுமாய் நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். And I really pray that the church today come again to allow Holy Spirit to really govern in the life of the church. ஆண்டவரே, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் வந்து எங்களுடைய சபையிலே ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் இப்போதே நாங்கள் ஜெபிக்கிறோம். So I pray that we will learn how to cooperate with the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்கள் ஒத்துழைக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray all these things in the name of Jesus. இவை எல்லாவற்றிலும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. And everyone say amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். ஆமென். Amen.